தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட. ஹாய் கைஸ். இப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா எனர்ஜி பத்தி சொல்லுது. நீங்க உங்க எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதாவது தேவையில்லாம நம்ம எனர்ஜியை சில பேருக்கு நாம கொடுக்கறது. நாம ஏன் கொடுக்குறோம், எதனால கொடுக்குறோம் அப்படின்றத நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதாவது 3 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் கேஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எனர்ஜி வேம்பயர்ஸ், அதாவது சக்தியை நம்ம கிட்ட இருந்து உரியக்கூடியவங்க. நம்ம ஆறால சில சக்திகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த எனர்ஜியை உரியக்கூடியவங்க தான் இந்த எனர்ஜி வேம்பயர். சரிங்க, இவங்களை எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நாள் பார்த்தீங்கன்னா சில கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கும். ஏன்னா இவங்க உங்களுடைய டிவைன் எனர்ஜி, உங்களை ஆறால இருக்கக்கூடிய டிவைன் எனர்ஜி உறிஞ்சியக்கூடியவங்க. இப்போ ஒருத்தங்களை புதுசா பாக்குறீங்க, உங்க எனர்ஜியோட அவங்க எனர்ஜி உங்களுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களுடைய உடம்போ மனமோ அதை உங்களுக்கு ஈஸியா வெளிப்படுத்திடும். இந்த மாதிரி மனிதர்களை டேஞ்சரஸ் கேஸ், அதாவது ரெட் அலர்ட் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கெட்டவங்க கிடையாது, உங்க ஆராவோட இவங்க ஆரா மேட்ச் ஆகல. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது டைப் மனிதர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி நியூட்ரல்ஸ். அதாவது இவங்களால நமக்கு நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. நீங்க இவங்களை பாக்குறீங்க, உங்களுக்கு உங்க நாள் நார்மலா போகும், எதுவும் பிரச்சனையும் இருக்காது, ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அந்த மாதிரி இருந்தா இவங்க எனர்ஜி நியூட்ரல்ஸ். இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் நீங்க சந்திக்கிறவங்க, நீங்க பஸ்ல போகும்போது பாக்குறவங்க, ட்ரெயின்ல போகும்போது பார்க்கிறவங்க, நீங்க வேலை அதாவது தொழில் இடங்களில் பார்க்கிறவங்க, இவங்க எல்லாமே மோஸ்டா எனர்ஜி நியூட்ரல்ஸ்ல தான் வருவாங்க. 3வது கேட்டகரி யாருன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி பூஸ்டர்ஸ். இவங்க கூட இருந்தா உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆயிடும். அதாவது உங்க உடல் மனம் இரண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா புது பொலிவோட ஹாப்பியா இருப்பீங்க, முன்னேற்றமான லைஃப் அமையும். இந்த கேட்டகரியில யார் யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவசமாதிகள், கோயில்கள், சித்தர்கள், அதே மாதிரி யோகிகள், இவங்க எல்லாருமே எனர்ஜி பூஸ்டர்ஸா தான் வருவாங்க. மனிதர்கள், அதாவது நார்மலான மனிதர்கள்ல உங்களுடைய தாய் தந்தை இந்த கேட்டகரியில வருவாங்க. வெளி மனுஷங்க, அதாவது உங்க குடும்பத்தை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். அது ரொம்ப லக்கியா இருக்கவங்களுக்கு வெளி மனிதர்களும் எனர்ஜி பூஸ்டர்ஸாக அமைவார்கள். ஒரு நல்ல நேரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நல்ல நேரத்துல வரக்கூடிய சில மனிதர்கள் எனர்ஜி பூஸ்டராக அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம். நீங்க சந்திக்கிற நாய், பூனை, பட்டாம்பூச்சி, எந்த வண்டு, கருவண்டு, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம்ல இருக்க அத்தனையுமே எனர்ஜி பூஸ்டர்ஸ். உங்களை பார்த்தவனே உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மை எல்லா அனிமல்ஸ்க்கும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தாவர வகைகள். எல்லா பிளான்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நல்ல எனர்ஜியை கொண்டுகிட்டே இருப்பாங்க. பூக்கள், மலர்கள், காய்கனிகள், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். இவங்க எல்லாருமே எனர்ஜி பூஸ்டர்ஸ். சரிங்க, நம்ம 3 வகையான மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, இப்ப இந்த எனர்ஜி வேம்பயர்ஸ் நம்ம என்ன பண்றது? இருக்காங்க இல்லைங்களா, இருக்காங்க. சரிங்க, அவங்கள நீங்க வெறுத்து ஒதுக்கிடுவீங்களா? அப்படின்னா அவங்களுக்கு மனசு புண்பட்டுருமே. அவங்க கெட்டவங்க கிடையாது, உங்க எனர்ஜியோட மேட்ச் ஆகாதவங்க, அவ்வளவுதான். அப்படி நீங்க புண்படுத்த கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி இவங்களோட இருந்தா ஏதோ ஒரு சில பல டிஸ்டர்பன்ஸ் நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அவங்க மனதை கண்டிப்பா நீங்க புண்படுத்தவே கூடாது. உங்க மனதையும் அவங்க புண்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு விட்டு நீங்க தாண்டி போய்கிட்டே இருங்க. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்க உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டே இருங்கள். அந்த எனர்ஜி உங்களை விட்டு போயிடும். அந்த தீய எனர்ஜின்னு சொல்றாங்க இல்லைங்களா, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ், அது உங்களை விட்டு தானாக போய்விடும். அதை கண்டு கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ்ல ஆலோசனைகள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ்.